पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 537வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது ஸ்திரமார்கா என்பது. இதை புரிந்து கொள்ள உங்களுக்கு புருஷோத்தமனை புண்படுத்திய புறாவின் கதை தெரியும். அது புருஷோத்தமனை புண்படுத்திய புறா திருக்கோட்டியூர் நம்பிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்கோட்டியூர் நம்பி அடிக்கடி சொல்வாராம், ஒரு புறா புருஷோத்தமனை புண்படுத்தி எடுத்து. அது என்ன புருஷோத்தமனை புண்படுத்திய புறா? பூ எல்லாம் எதுக்கு என்ன மோனை என்ன இருக்கு? புருஷோத்தமனை புண்படுத்திய புறா என்றால் என்ன? வால்மீகி ராமாயணத்தில் ஒரு கதை, குட்டி கதை, ராமன் சொல்ற குட்டி கதை. விபீஷன் சரணாதி பண்ணும்பொழுது அவனை சேர்த்து கொள்ளக்கூடாது, ஏனென்றால் ராமபிரானுடைய மனைவியை அபகரித்த ராவணனுடைய தம்பி அவன் என்று ஆக்ஷேபனை செய்கிறார் சுக்ரீவ மகாராஜா. அப்பொழுது பகவான் சொல்றான், ஒரு புறா காட்டில் செஞ்ச கதை உனக்கு தெரியுமா சுக்ரீவா? ஒரு மரத்தில் ஆணும் பெண்ணுமாக புறாக்கள் கூடு கட்டின்னு வாழ்ந்தன. மனிதர்களை விட ரொம்ப நெருங்கிய தாம்பத்திய உறவில் இருக்குமா புறாக்கள். அப்படி ஆனந்தமாக அந்த இன்ப புறாக்கள் இரண்டும் இருந்த வேளையில் ஒரு வேட்டுவன் அங்கே வந்தான். வந்து அந்த மரத்தடியில் இப்படி இருந்த அந்த ஆண் புறாவை டபால்னு பிடிச்சு தன்னுடைய பெண் புறாவை பிடிச்சு தன்னுடைய கூண்டில் போட்டான். அந்த பெண் புறாவை சுமந்து கொண்டு மேலே இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் வேட்டையாட போனான். அந்த இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் போன பொழுது ஒன்றும் வேட்டைக்கு கிடைக்கல. பசி. இந்த புறா ஒன்று தான் பிடிச்சி வச்சுருக்கான் கூண்டில். ஊருக்கு திரும்பணும். அப்போ தான் அவனுடைய குடும்பத்துக்கு அந்த புறாவை கொடுத்து எதான்னு வாங்கிட்டு போகலாம் சாப்பாடு. ஆனால் வேட்டுவனுக்கு எதுவும் என்று வேட்டை கிடைக்கல. திடீரென்று மாபெரும் மழை. அதெல்லாம் மழையில் தவிச்சவன் வீட்டுக்கு திரும்புகிறான். எந்த மரத்தடியில் இந்த பெண் புறாவை அவன் சிறைபிடித்தானோ அந்த மரத்தடிக்கு வந்துட்டான். அதே மரம் இப்பொழுது மரத்தடியில் மழைக்கு ஒதுங்கி இருக்கான். அப்போது குளிரில் நடுங்கிறான் வேடுவன். அதில் பெண்புறா கூட்டில் இருந்து
மேலே அந்த பெண் புறாவின் பிரிவில் தவிக்கக்கூடிய ஆண் புறாவை பார்த்து புறா பாஷையில் சொல்லித்து, நம்ம இந்த மரத்தடியில் வந்து மரமே நீதான் சரணம்னு சொல்லிட்டான். சரணம் என்று சொன்னாலே சமஸ்கிருதத்தில் இருப்பிடம்னு ஒரு அர்த்தம். நம் சரணத்துக்கு வந்தவன் நமக்கு சரணாகதன். அவனுக்கு இவனுக்கு ஏதாவது கொடுக்க வேணாம், நீங்கள் இவனுக்கு சாப்பாடு கொடுக்குங்கள், இந்த குளிர் நெடுங்கிறான் பசியிலேன்னு சொல்லிட்டு. என் மனைவி அரித்த படுவாக்கி சோறு வேற போடணுமானா அப்படின்னு கேட்கலையா அந்த புறா. அந்த புறா திடீரென்று எங்கிருந்தோ காட்டில் உலர்ந்த குச்சிகளுக்கு, புறாக்கு அனுபவம் ஜாஸ்தி, உலர்ந்த குச்சிகளாக கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய அழகால் சிக்கி புக்கிகளில் சேர்த்து நெருப்பை உண்டாக்கி அவருக்கு குளிர்காய நெருப்பை கொடுத்து. ஐயாவுக்கு குளிர் போயிடுத்து, இப்போ வடவடத்து போயிடுத்து வீட்டுவருக்கு. ஆனால் வயறு காயறது, எதுவும் சாப்பிட இல்லையேன்னு தவித்தான். அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே என்று பெண் புறா சொல்லித்து கூண்டு கொடுக்குற பெண் புறா கூண்டுக்கு வெளியில் இருக்கிற ஆண் புறாவை பார்த்து அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தான். தானே தான் மூடி நெருப்பில் விழுந்தான். இதை சாப்பிட்டுக்கோ, தன்னை வதக்கி வாட்டி சாப்பிட்டுக்கலாம். அவன் பசியில் சாப்பிட தீர்மானித்தான். அந்த புறாவை அவன் சாப்பிட்டவாறே வானத்திலிருந்து விமானம் வந்தது. தன் கணவன் தன்னதற்கே உயிரை விட்டான் அப்படின்னு இந்த பெண்புறா கூண்டுக்குள்ளே உயிரை விட்டுடுத்து. அந்த பெண்புறா ஆண்புறா ரெண்டும் தேவ வடிவம் பெற்று வானுலகம் செல்லுது, விருந்தோம்பு இதுக்கு. இவர்களால் காப்பாற்றப்பட்ட வேடனும் போயிட்டான். ராமபிரான் நினைச்சாராம், தன் மனைவியை அபகரித்த வேட்டுவனுக்கு அபயம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தது ஒரு ஆண்புறா. நான் புருஷோத்தமன் என்று பெயர் பெற்ற நாராயணனுடைய அவதாரம். நான் வந்து என்னுடைய மனைவியை அபகரித்தவன் தம்பிக்கு அபயம் தரத்துக்கு அவளை யோசிக்கிறேன். ராவணன் வந்தாலே அபயம் தரணும், இந்த புறா அப்படித்தானே பண்ணித்து. தஸ்மாத பிவத்யம் பிரபன்னம் ந பிரதிப்ரயச்சந்தி என்று வேதத்தில் கொல்லப்பட வேண்டியவனாக இருந்தாலும் சரணம் அடைந்து விட்டால் அவனை காப்பாற்ற வேண்டும் சொல்லி. இந்த புறா கிட்ட வந்து அது இருக்கிற மரத்துக்கிட்ட சரணம் பண்ணினான் வேடன். தன் இருப்பிடத்துக்கு வந்தவெல்லாம் சரணாகதன். சரணம் கிரகரட்சி துரோக என்று, சரணம் என்பது இருப்பிடத்தையும் கொடுக்கும் காப்பாற்றவரையும் குறிக்கும் என்று அவன் சொன்ன சரணம் என்கிற வார்த்தையை காப்பாற்றுற அடைக்கலம் கொடுப்பவனான தன்னை குறிப்பதாக ஏற்றுக்கொண்டு புறா ஆண்புறா தன் மனைவி அபகரித்தவனுக்கு தன் உயிரையே கொடுத்து வேத நெறிப்படி வாழ்ந்தது. தஸ்மாத பிபத்யம் பிரபன்னம் ந பிரதிப்ரயச்சந்தி என்று. அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. ஆஃப்டர் ஆல் ராவணனுடைய தம்பி தானே வந்திருக்கான் என்று எண்ணி எண்ணி ராமபிரான் இந்த புறாவிடம் தோற்றதாக நினைத்து புண்பட்டான். அதுதான் புருஷோத்தமனை புண்படுத்திய புறா என்று இந்த புறாவை பற்றி சொல்லுவாராம் திருக்கோட்டியூர் நம்பிகள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சரணமடைந்தவனை அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், அவன் பாபியாக இருந்தாலும், கொல்லப்பட வேண்டியவனாகவே இருந்தாலும் அவனை காப்பாற்றுவது தான் நமக்கு உயர்ந்த தர்மம். அந்த வேத மார்க்கம் அதைத்தான் சொல்றது. அதுதான் வேதம் சொல்றது. தஸ்மாத பிபத்யம் பிரபன்னம் ந பிரதிப்ரயச்சந்தி. எனவே தான் அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு பெறாத போய்விட்டமே என்று புண்பட்டு இருக்கிறானாம் புருஷோத்தமன். இப்படி ஸ்திரமானது வேதம், அசையாதது வேதம், நித்தியமானது வேதம். வேதத்துக்கு அழிவே கிடையாது, அனாதியான வேதம். ஒரு கல்பகாலத்திலையும் முடியும் பொழுது, உலகம் பிரளயத்திலே போகும் பொழுது ஒலி என்கிற குணம், விசும்புக்குள்ள குணம் விசும்பு வரைச்சு தானும் போயிடும். வேதம் ஒலி வடிவம் தானே. ஆனால் எம்பெருமான் அந்த ஒலி வடிவ வேதத்தை தான் நினைவிலே வைத்து கொண்டு அது எந்த முறையில், எந்த சீக்வன்ஸில், எந்த ஸ்வரத்தில், எந்த உச்சரிப்பில் சொல்லப்பட்டதோ அதை அப்படியே பிரம்மதேவனுக்கு திருப்பி சொல்கிறான். அதனால் வேதம் அழியாத அப்படியே இருக்குது, ஸ்திரமாக இருக்குது, நிலையாக இருக்குது. அதை யாரும் டிஸ்ட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. காசியிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஒரே ஸ்வரத்தில் தான் வேதம் சொல்லுவாங்க. நீ இழுத்து விட்டால் ராமேஸ்வரம் பண்ணினீங்களா போப்பார் விடுவாங்க. அப்பேற்பட்ட ஸ்திரமான நெறி, நிலையான நெறி வேதம். அந்த வேத நெறியில நின்று
தன்னை அடைக்கலம் புகுந்தனை காப்பாற்றினவன் எம்பெருமான். அதனால எம்பெருமானுக்கு ஒரு பெயர். எப்படி? நிலையான நெறியிலே நிற்பவன், ஸ்திரமான மார்க்கம், வேத மார்க்கத்திலே இருப்பவன் என்று பொருள். ஆச்சாரியர்களும் அப்படித்தான். அவர்களுக்கு வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்கள் என்று விருதம் கொடுக்கிறோம். நிலையான வேத மார்க்கத்தின் வேத நெறியை நன்கு பாதுகாப்பவர்கள். ஆகையினால எம்பெருமானுக்கு ஸ்திரமார்கன் என்கிற திருநாமம். இந்த அடிப்படையில் வந்த இந்த திருநாமத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்றேன்னு கேளுங்க. ஸ்திரோகி நித்ய சது வேத ஏவ தன் மார்கச்சாரி சரணாகதஸ்ய கோப்தாபி வத்தியஸ்ய கபோதவத்வம் விஷாத்ரிநாத ஸ்திர மார்க்க நாமா. எம்பெருமானே, அந்த புறாவை போல நீ ஸ்திரமார்கன் என்ற பெயரில் இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகம் திருவேங்கடமுடைய ஆணையே அட்ரஸ் பண்ணி விண்ணப்பிக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நாரத பகவான் நாம் அவனை அடைக்கலம் அடைந்தால் நிச்சயம் அவன் நம்மை கைவிட மாட்டான், காப்பாற்றியே தீருவான், அவன் ஸ்திரமார்கன் என்பதை உணர்த்தினார். அதில் அன்பர்களே, இதற்கான தமிழ் பாட்டையும் கேளுங்கள். நிலையான வேதரியில் நடப்போர், அப்புறா போல் சரணமடைந்தோர் தம்மை காப்போர், எனவே ஸ்திர மார்க்கனாமே எம்பெருமான். எங்கே? நாமும் வேத நெறியில் இருக்கணும், தவறுகள் நடந்து விடக்கூடாது, வேதங்காட்டிய மார்க்கத்தை கைவிடக்கூடாது, அந்த உறுதியோடு இருக்கணும். அதே சமயத்தில் வேத மார்க்கத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கணும். இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். திருவேங்கடமுடைய ஆணையும் தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸ்திரமார்க்கா என்ற திருநாமத்தை ஜெபியுங்கள். நாம் ஸ்திரமான, நிலையான, அபௌருஷயமான, நித்தியமான வேத மார்க்கத்திலே வாழ்ந்து இன்புற முடியும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஸ்திரமார்காய நமஹா, நமோ வெங்கடேஷாய, வேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।